ஓகே. நான் ஒரு தடவை வந்துட்டு எங்க ஹோல் கிளாஸ் வந்துட்டு அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர்டாவே இல்ல. திடீர்னு வந்துட்டு இப்ப எக்ஸாம் அப்படின்னு இந்த சும்மா திடீர் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சுட்டாங்க. ஹோல் கிளாஸ் காப்பி அடிச்சோம். யாருமே அத வந்துட்டு எழுதவே இல்ல. டீச்சரும் எதுவும் பெருசா கவனிக்கல, ஏதோ சம்திங். வந்துட்டு எல்லாரையும் புடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு யாருமே இத ஒழுங்கா எழுதல. எல்லாருமே காப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களையும் புடிச்சிட்டாங்களா? யாரையும் அவங்க என்ன பிடிக்கல. பட் அவங்க கிளாஸே இதான் பண்ணிருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் பேப்பர்லயுமே காப்பீடுன்னு அடிச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனா நான் இல்ல, நான் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா என்ன அவங்க பிடிக்கல. நான் இப்ப பார்க்கும்போது பிடிச்சு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் காப்பி அடிச்சது அவங்க கண்டே பிடிக்கல. அதனால நான் எங்க வீட்டுல போய் எங்க அம்மா கிட்ட எனக்கு எப்படி காப்பீடுன்னு போடலாம், போடக்கூடாது, நீ வந்து கேளு சொல்லிட்டு. ஆனா நான் காப்பி அடிச்சிருக்கேன். எங்க அம்மாவுக்கும் தெரியாது. ஸோ நான் சொல்றத அவங்க நம்புறாங்க. ஸோ எனக்காக வந்து என் கிளாஸ்ல வந்து என் டீச்சர் கிட்ட வந்து பேசி, அப்புறம் எங்க டீச்சர் வந்துட்டு சாரி நான் வந்து இப்படி போட்டுக்கூடாதுன்னு அவங்க ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா நான் போய் நான் சொன்னது போய். இப்ப நீங்க பண்ணது மாதிரி ஹோல் கிளாஸ்ல உள்ள மொத்த டீம் அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. அவங்கள மாட்டிட்டாங்கல்ல, நான் மாட்டல. மாட்டாதனாலதான் நீங்க தப்பிச்சிட்டீங்க. மாட்டாதனால நான் பொய் சொல்லி தப்பிச்சிட்டேன். பட் ஆனா ஐ ஃபெல்ட் பேட்.